ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஜூஸ் ரெசிபி. என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். சம்மர் வந்ததுனால ஜூஸ் ரெசிபி போட சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால இனி ஒவ்வொரு ஜூஸ் ரெசிபி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு பழ சர்பத்தில் இருந்து ஆரம்பிக்கலாம். அதுக்கு நான் பழம் எடுத்திருக்கேன். இதுக்கு பேயம்பழம் பெஸ்ட்டு. ஆனால் இன்னைக்கு நான் குட்டி குட்டி பழம் தான் போட்டிருக்கேன். இதை நல்லா மேஷ் பண்ணி எடுத்துடலாம். ஃபோர்க்காலே மேஷ் பண்ணால் போதும், மிக்ஸி ஜாரில் எல்லாம் போட வேண்டாம். இதுக்கு ஒரு 2 கப் வாட்டர் ஊற்றுறேன். இது ரோட்டோர கடைகளில் எல்லா கடையிலையுமே இந்த ஜூஸ் கிடைக்கும். நம்ம வீட்டிலேயே ஃப்ரெஷ்ஷாக போட்டு குடிச்சிடலாம். இதுக்கு நான் இப்போ சர்பத் ஊற்றிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். சீப் அண்ட் பெஸ்ட் ஜூஸ். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. பனானா எல்லா வீட்லேயுமே இருக்கும். நம்ம எப்போவுமே அடிக்கடி வாங்கக்கூடிய ஒரு பழம்தான் இது. நம்ம இதிலையே டெய்லி போட்டு குடிச்சுக்கலாம். இதுக்காக வேண்டி விலை உயர்ந்த பழங்கள்லாம் வாங்கணும்னு தேவையில்லை. நம்ம இந்த பழம் கூட நம்ம டெய்லி குடிச்சுக்கலாம். இப்போ ஸ்வீட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தக்கன நம்ம சர்பத் ஊற்றிடலாம். நம்ம இதில் சீனியோ எதுவுமே போடலை. சர்பத்திலே இனிப்பு இருக்கும். இதுக்கு நான் ஒரு பாதி லெமன் ஊற்றுறேன். அப்போ இனிப்பு புளிப்பு அப்படி சூப்பராக இருக்கும் இது குடிக்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குடிக்க வேண்டியதுதான். ஐஸாக வேணும்னு நினைக்கிறவங்க ஐஸ் கட்டி போட்டுக்கலாம். இல்லைன்னா நம்ம அப்படியே குடிச்சிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு வேறு ஜூஸோடி சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.